30/6/2024க்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபியில் வந்து 44 வின்னிங் எடுத்திருந்தோம். அது எப்படின்னா இந்த சனிக்கிழமை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் நல்லாவே ஒர்க் ஆகுது. அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மெத்தடில் என்ன கணிப்பு வருதோ அதை பார்த்துருவோம். இதில் வந்து சி போர்டு 9 நம்பர் நண்பா. இப்போ சி போர்டு 9க்குள்ளே ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 99ன்னு இருக்கும். இப்போ சி போர்டு 9க்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற 9 நம்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா 919, இங்கே 949, ஏசி மட்டும் 99 வந்திருக்கும். இதில் பி போர்டுக்கு 1 நம்பர் பெண்டிங்கு வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கல என்ன பண்ணுறேன்னா மேலே உள்ள இந்த 91 வந்து ஏபிக்கு வரணும், கரெக்டாக வந்திருக்கும். சேம் இதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாரமும் 0 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு மேலே உள்ள நம்பர் 48ம், அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 990ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 990 ஏசியில் வந்து 90 வந்திருக்கும். பி போர்டுக்கு 9 நம்பர் வரணும். அந்த 9 நம்பர் வரக்குள்ள இந்த 99 ஏபிக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏபிக்கு வரணும், ஆனால் பிசியில் வச்சுருப்போம். இதே கான்செப்டில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 1 நம்பர் 441, சி போர்டு 1ங்குள்ளே ஏபிக்கு 44 வரணும், கரெக்டாக வந்திருக்கு. அதேமாதிரி இந்த கிராஸ் நம்பரும் வரணும். இதையுமே கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த 44 இன்றைக்கி ஏபி வந்திருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி 440ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு 448 கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு 440. அந்த 0 மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். 8 வந்திருந்தால் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். சேம் அதே கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 0. இந்த 0 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குங்களா. இப்போ இதில் இந்த கிராஸ் நம்பர் 35 ஏபிக்கு 35 வரணும். அப்படி இல்லைனால் 970ன்னு இருக்குது. சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கு. ஏபிக்கு 97 வரணும். அப்போ ஏபியோ பிசியோ 97, 47 பவர் வச்சா 47. அப்படி இல்லைன்னா இந்த 35 வரலாம். சரிங்களா. 350ன்னு இருக்குது. இங்கே ஏசிக்கு 30 வந்தால் பி போர்டுக்கு 5 வரணும். அந்த 35 கொண்டு வந்து வைக்கணும் ஏபியில். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 47, 97 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 0 ஏ போர்டில் போன வாரம் 0ங்களா. சி போர்டில் இருக்கிற 0வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 008. இந்த 0 வந்து ஏ போர்டுக்கு வந்திருக்குன்னா மேலே உள்ள 08ங்கிற நம்பர் பிசிக்கு வரணும். அது திருப்பி 80ன்னு வச்சுருப்போம். அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஏ போர்டு 3, சி போர்டில் இருக்கிற 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 397. ஏ போர்டுக்கு 3 வருதுன்னா பிசிக்கு 97 வரணும். அப்போ ஏபிஓ பிசியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 97 பவர் வச்சா 47ன்னு வரணும். அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 745 இது அப்படியே திருப்பி வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. 745 திருப்பி 754ன்னு வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. அப்போ சி போர்டு நம்பரை எடுத்து 824ன்னு வச்சுருப்போம். ஏ போர்டு வராது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 755 கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 755, இப்படி பார்த்தீங்கன்னா 754 ஏபியில் மேட்ச் ஆகுது. பி போர்டு நம்பர் 3 நம்பருக்குமே மேட்ச் ஆகுது. அப்போ சி போர்டு நம்பர் 824. இதே கான்செப்ட் தான் 324. அப்போ 34 ஏபிக்கு திருப்பினா 23. அப்போ பவர் பண்ணால் 73ங்களா. அப்போ 734. இந்த சி போர்டு நம்பரு அப்படியே திருப்பி வச்சு பவர் வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 358 385ன்னு திருப்பி பவர் பண்ணோம். ஆனால் ஒரு வாரம் டிலேவாக வந்திருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது 797ன்னு இருக்குது. இந்த 797ங்கிற நம்பர் 2 பேட்டர்ன்லையுமே மேட்ச் ஆகுது நண்பா. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இப்போ அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு வரும். மந்த்லி சார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 440. இந்த 440ங்கிற நம்பர் 470. அப்போ 470 இங்கே 440.
பி போர்டுக்கு 7 வரணும். சரிங்களா? அப்போ பி போர்டுக்கு 7 வருதுன்னா அந்த 47 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 447. இப்போ சி போர்டுக்கு மட்டும் 0 வந்திருக்குதுன்னா ஏபிக்கு 47 வரணும். பவர் வச்சா 97. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு 47 97 வருதுங்களா. அப்போ இந்த கான்செப்ட் பாருங்கள், 460 440 ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 40 40 ஏசி இப்படி பார்த்தாலும் 40, இப்படி பார்த்தாலும் 40. அப்போ இந்த எண்ணிங்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 995ன்னு வரணும். இதுக்கு அப்படியே ஃபுல் பவர் 440. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், இருந்தாலும் இந்த 995க்கு 440 ஃபுல் பவர். அப்போ இந்த நம்பரும் மேட்ச் ஆகுது, இந்த எண்டிங்க்கு இந்த நம்பரும் இந்த இன்றைக்கி வந்த ரிசல்ட் மேட்ச் ஆகுது. இப்படி இருக்குள்ள என்ன நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, இந்த 472ங்கிற நம்பர் 2 நம்பராவது வரணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்தாலும் 7 4 இருக்குது, இந்த நம்பர்லேயும் 7 4 இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 0 நவுத்தி வச்சதுக்கு இந்த 47 இறக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்போ 47 சரிங்களா, பவர் வச்சா 97. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440 சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 490 440ன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறோம். அப்படி இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 965ன்னு இருக்குது. இந்த 965 ஏபிசி இருக்கிற மாதிரி வைக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 454. இந்த 454 அப்படியே திருப்பினா என்ன வருது, 445. ஒரு நம்பர் பவர் வச்சா 440 இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ இந்த எண்டிங்கில் இருக்கிற நம்பர் 975. அப்போ 975ங்கிற நம்பரும் ஒன்று இறங்கலாம். ஸோ இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 440 நண்பா. இதே 440ங்கிற நம்பர் சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் நம்பர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 440ன்னு இருக்குது. இதுக்கு அப்படியே அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு நம்பரை எடுக்கணும். 744 அல்லது 447 அப்படிங்குள்ள இன்றைக்கி ஸ்டேட் நம்பராக வந்துருச்சு. சரிங்களா, ஸ்டேட் நம்பராக வந்துருச்சு. அப்படிங்குள்ள 447 வந்து பவரில் கொண்டு வரலாம். ஸோ பவரில் கொண்டு வரலாம். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஏபிபிசிசி 97 47 67 கொடுக்கணும். 67 பதிலாக 2 இடத்த 97 கொடுத்துட்டேன். 97 47 67 95 65ங்கிற நம்பர் வரணும் நண்பா. ஏபிபிசி ஏசி மூணுலேயும் வரலாம். பி போர்டு 7, ஆல் போர்டுக்கு 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3 டிஜிட் பார்த்துருவோம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 447 477 977 797 747 994 975 965 277 744 நண்பா. அந்த 447ங்கிற நம்பர் ஏ போர்டில் 9 அல்லது 4 ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவர் வச்சு கொடுத்துறேன் ஏபிக்கு 997ன்னு. இப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்புக்கு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.